ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, டிசிக்கும் கேகேஆருக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 48வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் வச்சு நடக்க போகுது. 29th ஏப்ரல் ஈவினிங் 7:30 PM இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டெல்லியோட ஹோம் கிரவுண்டில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஹோம் கிரவுண்டில் ஆர்சிபி மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா டெல்லியும் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இது வரைக்கும் டெல்லி, அதாவது இதுக்கு முன்னாடி விசாகப்பட்டினம் கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸ்லைட்லி நல்ல பர்ஃபார்மன்ஸ், 2 கேம் வின் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது அருண்ஜேட்லி கிரவுண்டுக்குள்ளே வந்தாங்களோ அதுலேருந்து 3 மேட்ச்சில் 2 மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் சூப்பர் ஓவர் போய் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ பர்டிகுலர்லி இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்சி சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ பிச் ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் டெல்லி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நாள் முன்னாடி தான் மேட்ச் நடந்தது. ஸோ டெல்லி வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி ஈஸியாக வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு ஒரு ஸ்லோயஸ்ட் சர்ஃபேஸாக இருந்தது. ஒரு 8 மேட்ச்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் தோற்றுருந்தாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி வந்துட்டு ப்ரோக்கன் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும், ஷார்ட் பவுண்டரிஸ் இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்லைட்லி சப்போர்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் பேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிக சப்போர்ட் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் எக்கனாமிக்கலாக போல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அட் த சேம் டைம் 2வது இன்னிங்ஸில் டியூ வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. இந்த கிரவுண்டில் 92 போட்டிகள் நடந்திருக்கு. 48 பேட்டிங் செகண்ட், 44 பேட்டிங் ஃபர்ஸ்ட்னு சொல்லி ஓரளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, சின்ன மார்ஜினில் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஸ்கோரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 180+ மினிமமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 200+ கூட இந்த மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் 6 மேட்ச்சில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 36 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 31 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. இப்போ ஸ்கோர் கார்டு ரீகேப் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 3 மேட்ச் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் டிசி ஆர்சிபி மேட்ச் 162 டிசி அடிக்கிறாங்க. 19வது ஓவரில் போய் ஆர்சிபி சேஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் 52க்கு 2, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 35க்கு 3. ரீசன் என்ன அப்படின்னா, நியூ பால்லே பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் வந்து குவாலிட்டியாக போல் பண்ணி அந்த டியூவை வந்துட்டு மைண்டில் வச்சு பால் நியூவாக இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட் ஓவர்லேயே ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக 3 ஓவருக்கு 10 ரன் அப்படின்னு சொல்லி 2 விக்கெட் எடுத்துட்டார் லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். 2வது கேமில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 46க்கு 2, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 63க்கு நோ லாஸ் அப்படிங்கிற மாதிரி நல்ல பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3rd கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எம்ஐடிசி இந்த கேம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப க்ளோஸ் மேட்சாக போச்சு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 59க்கு 1, செகண்ட் இன்னிங்ஸ் 72க்கு 1 சொல்லி பவர் பிளே ஸ்கோர்ஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து லாஸ்ட் இயர் நடந்த மேட்ச், எல்எஸ்ஜிடிசி மேட்ச்சு. ஸோ இப்போது லாஸ்ட் 4 கேம்ஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 21 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 12, 2வது இன்னிங்ஸில் 9, ஸ்பின்னர்ஸ்க்கு மொத்தமாக 20 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. கம்பேரிட்டிவ்லி பேஸ் பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு 8 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு 12 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போது பவுலர்ஸோட டைப் இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் விக்கெட் எடுத்துருக்காங்கன்னா, ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 5 விக்கெட்டு, மீடியம் ஃபாஸ்ட் போடக்கூடிய பவுலர்ஸ் லைக் பார்த்திங்க அப்படின்னா முகேஷ் குமாராக இருக்கட்டும், மோஹித் சர்மா, இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் இந்த கிரவுண்டில் 21 விக்கெட்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 6 கேம்ஸில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஆப்பனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர்லையுமே ஸ்லைட்லி ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா அந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. 36 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக்குக்கு 10 விக்கெட் ஆஸ் யூஸ்வல், சைனாமன் 6 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 8, ஆஃப் பிரேக் 7. ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா 31 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஹெடட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 34 முறை 2 டீமும் சந்திச்சிருக்காங்க. அதில் டெல்லி 15 முறையும் கேகேஆர் 18 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை டை ஆயிருக்கு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வச்சு நம்ம பார்க்கும்போது டெல்லி அண்டு கேகேஆர் 2 டீமில் டெல்லி ஸ்லைட்லி பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் அவங்களுக்கு இந்த ஹோம் கிரவுண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது கேகேஆருக்கு இந்த மேட்ச் வந்து ஃபேவராக போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பர்டிகுலர் பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெல்லி டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் பொருள், ஃபேஃப் டூப்ளசி கம்பேக் கொடுத்துருக்காரு. 2 பிளேயர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. கருண் நாயர், கேஎல் ராகுல் அண்ட் அக்ஷர் பட்டேல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க்கு, துஷ்மந்தா சமீரா, குல்தீப் யாதவ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முகேஷ் குமார். இது வந்து டெல்லி டீமோட ஒரு பிளேயிங் லெவனாக இருக்குது. ஸோ நட்ராஜன் எங்கே அப்படிங்கிற கொஸ்டின் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக் டு பேக் லாஸ்ட் டெல்லிக்கு அப்புறம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கெவின் பீட்டர்சன் கூட பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு 10 கோடிக்கு மேலே எடுத்து எதுக்கு அவர் இறக்காமல் இருக்கிறீங்கிறதுக்கு, 12 பிளேஸில் கூட வாய்ப்பு கிடைக்காதாங்கிற மாதிரி நிறைய வந்துட்டு விமர்சனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மேட்சுக்கு அவர் வராரா அஹெட் ஆஃப் துஷ்மந்தா சமீரா
அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் ஒரு ஆல்ரவுண்டர் கருண் நாயரை ரிப்ளேஸ் பண்ணி யாராவது ஒருத்தரை மேலே கொண்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரீசன்ட் ஃபார்ம்ஸ் தான் இவங்களுக்குலாம் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுது. ஸோ இப்போ ஃபுல் 4 ஓவர்ஸில் முகேஷ் குமார், குல்தீப் யாதவ் அண்ட் துஷ்மந்தா சமீரா, மிச்சில் ஸ்டார்க், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் அக்ஷர் பட்டேல். இவங்க 5 bowlers-ம் 4 overs போல் பண்ண போகிறாங்க. விப்ராஜ் ஸ்லைட்லி ஓவர் கொடுக்கறதுக்கான பாசிபிள் கம்மி தான். அப்படி ஓவர்ஸ் வந்து அவர் போல் பண்ணாலுமே ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 2 overs வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முகேஷ் குமார் அண்ட் துஷ்மந்தாட்டிருந்து ஒரு ஓவர் ஷேர் பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு அபிஷேக் போரலை 83% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட் நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க, வென்யூ நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. 2 இன்னிங்ஸுமே கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது இவரை ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கு டாப் ஆர்டர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் தான் அந்த கிரவுண்டில் நிறைய ரன்ஸ் வந்திருக்கு. செகண்ட் பேட்டிங்கில் ஸ்லைட்லி லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்திங்க அப்படின்னா 3 wickets விழுந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன் 35 ரன்னுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் அபிஷேக் போரல் நல்ல பிக்காக இருப்பார். தென் ஃபேஃப் டூ பிளஸி கிட்டத்தட்ட 45% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஹெட் நம்பர்ஸ் வென்யூ நம்பர்ஸ் நல்லா இருந்தாலும் ஆப்போனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேட்டன் சக்காரியா லாஸ்ட் ஒரு 2 seasons பார்த்திங்க அப்படின்னா டெல்லி ஸ்குவாடில் இருந்தார். 2-3 மேட்சஸ் வாய்ப்பு கிடச்சிது. நல்ல குவாலிட்டி யங்ஸ்டர். அவர் பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கமே இனிஷியலாக மூவ் பண்ணுவார். இது நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலும் லாஸ்ட் கேம்ஸ் லைட்லி நியூ பால் ஆட முடியல. 2 டீமாலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோயிங் ஷாட்ஸ் வந்து ஆட முடியல. ஸோ அந்த வகையில் சேட்டன் சக்காரியா வர்சஸ் ஃபேஃப் டூ பிளஸி அந்த ஒரு பேட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு அகேன்ஸ்டாக டுப்ளேசிக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. பட் ஃபேஃப் டூப்ளேசி செகண்ட் ஆஃப் பேட் பண்ணும்போது நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கருண் நாயர் சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். நம்பர்ஸ் வந்து டீசெண்டாக தான் இருக்கும். ரீசன்ட் ஃபார்ம் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அந்த மும்பைக்கு அகேன்ஸ்டாக அடித்த 89க்கு அப்புறம் பெருசாக அவர் ஆடுறதில்ல. ஒரு டக் அவுட்டில் ரன் அவுட்டில் பார்த்திங்க அப்படின்னா டக் ஆகிட்டு போயிருந்தார். அப்புறம் 31-15-4ன்னு சொல்லி ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. நம்ம அதை மட்டும் குறை சொல்ல முடியாது. ஓப்பனிங் 1 down அப்படிங்கிற மாதிரி மாற்றி இறக்குறாங்க. அது கூட மைண்டில் ப்ளே ஆகும். இந்த மேட்ச்சுக்கு அவர் பேட் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் 2வது இன்னிங்ஸ் வந்து நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேஎல் ராகுல் ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்குக்கு ஒரு பெஸ்ட்டான கேப்டன் ஆப்ஷனாக இருப்பார். டபுள் ஆப்ஷன் கூட. ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நீங்கள் சிவிசி தைரியமாக பிக் பண்ணலாம். இதுவே 2வது பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். வென்யூ ரெக்கார்டு வந்து செகண்ட் பேட்டிங்கில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. நீங்கள் ரேராக போனீங்கன்னா மெகாஜியில் ஸ்கிப் கூட பண்ணலாம். கேஎல் ராகுல 2வது பேட்டிங்னா மட்டும். அக்ஷரை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். பேட்டிங்கில் மேலே வராரு, பவுலிங்கில் தைரியமாக ஃபுல் ஓவர்ஸ் போல் பண்ணுறாரு. ஸோ கேகேஆரில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. சுனில் நரேன் தான் ஓப்பன் பண்ண போகிறாரு. அஹெட் ஆஃப் குர்பாஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறாரு. ஸோ 1 down வெங்கடேஷ் ஐயர் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா மிடில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரிங்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இருந்தாலும் லாஸ்ட் கேமில் இவர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் விக்கெட் எடுத்திருக்காரு. படிக்கல், ஜாக்கப் பெத்தேல் இந்த மாதிரி பேட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்லா போல் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காரு பவர் பிளேலேயே. ஸோ அந்த வகையில் பார்க்கல கான்ஃபிடன்ஸ் ஹெவியாக இருக்குது. அக்ஷர் 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். 2வது போலிங் எப்போவுமே மச் மோர் எஃபெக்டிவாக இருப்பாருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட் வென்யூவில் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. இந்த வென்யூவில் ஆடாத பெருசாக பட் ரீசெண்டாக அந்த டீமில் நல்லா ஆடிட்டு இருக்கக்கூடிய கன்சிஸ்டண்ட்டாக ஆடி இருக்கக்கூடிய ஒரே பேட்டர்னால் அவர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸாக தான் இருக்கார். மிடில் ஆர்டரில் வந்து குவாலிட்டியாக ஆடி கொடுக்குறாரு. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்டாக பேட் பண்ணும்போது ரிஸ்கி விசி மெகாஜிஎல் மட்டும் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அசுதோஷ் சர்மா லாஸ்ட் மேட்ச் ஸ்ட்ரைட்டாகவே பார்த்திங்க அப்படின்னா 11லேயே வச்சிருக்கலாம். தேவையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் உட்கார வச்சுருந்தாங்க. இம்பாக்ட் பிளேயராக மறுபடியும் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. 2 ரனில் அவுட் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ 2வது பேட்டிங் அசுதோஷ் சர்மா வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பார். விப்ராஜ் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்டாக பேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜிஎலுக்கு ஒரு ட்ரம்ப்பாக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸ்டார்க் இந்த சீசனில் இனிஷியலாக ஃபஸ்ட்டு 9 விக்கெட்டை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் ஒரு 5 கேம்ஸில் எடுத்தார். நீங்கள் சம்திங் 4 கேம்ஸில் எடுத்திருந்தார் 9 விக்கெட்டை. பர்பிள் கேப் ஹோல்டராக இருந்தார். விசாகப்பட்டினம் சேப்பாக்கில் மேட்ச் நடக்கிற வரைக்கும் அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட பர்பிள் கேப் ஹோல்டராக இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. இதில் ஒரு கேம் வேணால் நம்ம சொல்லலாம். ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டான கேமில் ஒரு விக்கெட் எடுத்து நல்லா டைட்டாக போல் பண்ணி கொடுத்துருந்தாரு. மற்றபடி சொல்கிற அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஃபேண்டசிக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்கார். ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது மட்டும் வேணால் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். 2வது போலிங் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
துஷ்மந்தா சமீரோட வேரியேஷன் இந்த கிரௌண்டில் செட் ஆகலை. லாஸ்ட் மேட்ச் விராட் கோலி விக்கெட் எடுத்தார் இவர், பட் அவர் எடுக்கலை, விராட் கோலி தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும். ஒரு ஸ்லோயர் ஒன்று எக்ஸ்ட்ராவாக 6 அடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டு போயிட்டார். ரெண்டாவது போலிங்கில் ரேராக வந்து துஷ்மந்தா சமீரை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் குல்தீப் யாதவ் இந்த மேட்ச்சுக்கு ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். ஹெட் டு ஹெட் நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். கேகேஆருக்காக நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. இவர் வந்து லோக்கல் பாய் நினைக்கிறேன், சம்திங் கேகேஆருக்காக ப்ளே பண்ணார் நிறைய வருஷம். நான் பார்த்துருக்கேன் ராகுல் திரிபாடி இவரை 4 6 அடிக்கும்போது அழகாக செஞ்சுருக்காரு. ஒரு 2019 2018 சம்திங்கில் அந்த டைம்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிக்கு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். 59% ஒரு பெஸ்ட்டான சிவிசி நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஸ்மால் லீக்கில் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் விசிஆர் கொடுக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. முகேஷ் குமார் ஒன் ஆஃப் த நல்ல கன்சிஸ்டன்ட் பவுலர் அப்படிங்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் சைடு இப்போதைக்கு தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் முகேஷ் குமார் வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பாருங்கிறதும் நமக்கு தெரிய வருது. ஸோ பெஞ்ச் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் யாராவது உள்ளே ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்கான்னு கேட்டால் ஃப்ரான்ஸ் மெக்கார்க்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஸோ டுப்ளேசி தான் ப்ளே பண்ண போகிறாரு. மற்றபடி இந்த பர்டிகுலர் டீமில் நட்ராஜன் உள்ளே வந்து ஆடுறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா யாரும் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் அபிஷேக் பொருள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வீக்னஸ் எதுவும் இல்லை. அண்டு கருண் நாயர் பொறுத்த வரைக்குமே வீக்னஸ் எதுவும் பார்க்க முடியலை. ராகுலுக்கு சேட்டன் சக்காரியா இந்த ஒரு பேட்டில் வந்து ஆக்டிவேட் ஆகும். 3 தடவை விக்கெட் எடுத்திருக்காரு. மயாங்க் மார்க்கண்டே 2 தடவை விக்கெட் எடுத்திருக்காரு. சுனில் நரேன் வந்து 2 தடவை. பட் சுனில் நரேன் நல்லாவே ஆடி இருக்காரு. டுப்ளசி பொறுத்த வரைக்கும் மொயின் அலி பார்த்திங்க அப்படின்னா 3 முறை, ரசல் 3 முறை, நரேன் 2 முறை, வருண் சக்கரவர்த்தி 2 முறைன்னு சொல்லி அந்த பேட்டில் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது டுப்ளசிக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை வருண் சக்கரவர்த்தி நார்ஜே 2 முறை. நார்ஜா பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் வரைக்கும் டெல்லியில் தான் ஆடி இருந்தார். அக்ஷர் பட்டேலை நரேன் 3 முறை, வருண் சக்கரவர்த்தி 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காங்க. அஷுதோஷ்க்கு எந்த ஒரு பேட்டிலும் பார்க்க முடியல. இப்போ டெல்லி டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, அதில் யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 அண்டு ஸ்டப்ஸு 4. ஸோ 5வது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாருக்கு 60% இருக்கார். அண்ட் லாஸ்ட்டாக குல்தீப் யாதவ். ஸோ இந்த 6 பிளேயர்ஸில் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய டைப் ஆஃப் பிளேயர்ஸ் யாரெல்லாம்னா ஃபஸ்ட்டு அபிஷேக் பொருள், 2வது ஸ்டார்க். இந்த 2 பிளேயர்ஸும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்டு லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே கொடுக்கக்கூடியது கருண் நாயருக்கு கொடுக்கலாம். அண்டு பார்த்திங்க அப்படின்னா டுப்ளேசிக்குமே நீங்கள் கொடுக்கலாம். பேட்டிங் செகண்டில் இவங்க 2 பிளேயர்ஸ்க்குமே நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அஷுதோஷ் சர்மாவும் நீங்கள் சேஸில் பிக் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வேறு யாரும் வந்து நீங்கள் அதிக ரிஸ்க் எடுத்து பிக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமில் குல்தீப் யாதவ் உங்களுக்கு நான் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன் பெஸ்ட்டு சிவிசி, அக்ஷர் பட்டேல் அண்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். ரிஸ்க்காக போனீங்கன்னா ஃபேஃப் கூட போய்க்கலாம், அது ரொம்ப ரிஸ்க்கு, பட் பார்த்து நோட் பண்ணி பிக் பண்ணிக்கலாம். இப்போ கேகேஆர் டீம் பற்றின ஃபுல் ப்ரிவ்யூ. ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 குர்பாஸ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நரேன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசூல், ரகுவன்ஷி, ரோமன் பவுல், சேட்டன் சக்காரியா, ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, லாஸ்ட்டாக வருண் சக்கரவர்த்தி. லாஸ்ட் மேட்ச் நடக்கலை. ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மழையினால் வாஷ் அவுட் ஆகிட்டு 100 ரிசல்ட் சொல்லி 2 பாயிண்ட் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு செம கம்பேக் கொடுத்துருந்தாங்க. லைவில் மேட்ச் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட பஞ்சாப் வந்து 16 ஓவருக்கு 160+ அடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 14 ஓவருக்கு அடிச்சுனா நீங்கள் நினைக்கிறேன் சம்திங். லாஸ்ட்டு 6 ஓவருக்கு வெறும் 40 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. டைட்டாக போல் பண்ணாங்க. அதுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆண்ட்ரே ரசூல் தான். ஸோ குவாலிட்டியாக போல் பண்ணியிருந்தார். டெத்தில் நிறைய யார்க்கர்ஸ் வந்து நெயில் பண்ணியிருந்தார். ரசூல் போல் பண்ண வர்றது அவரோட ஃபேண்டசி வேல்யூம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது தெரிய வருது. இப்போ ஃபுல் 4 ஓவர்ஸில் ஃபஸ்ட்டு நரேன், 2வது சக்கரவர்த்தி அண்ட் 3வது ராணா. இந்த 3 போலர்ஸ் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஷக்காரியா வந்து ஃபுல் 4 ஓவர்ஸும் போல் பண்ணுவார், நல்லா போல் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பும் எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ இந்த 4 போலர்ஸ் போக ரசல் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா வைபவ் வந்து ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸ். ரஹ்மதுல்லா குர்பாஸ் அவரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஹெட்லையும் ப்ளே பண்ணல, வெனியூலையும் ப்ளே பண்ணல, 21%. ரீசன்ட் ஃபார்ம் 115-11 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சேஸில் நீங்கள் பிக் பண்ணலாம். லெஃப்ட் ஆம் பேசஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் இருந்திருக்கு. மிச்சர் ஸ்டார்க் ஸ்லைட்லி கஷ்டப்படுத்துவார். பட் 2வது பேட்டிங்கில் இது வந்து ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கு. அகெயின்ஸ்ட் இந்தியா இந்த கிரவுண்டில் T20s நல்லா பண்ணியிருக்காரு. ODI வேர்ல்டு கப்லையும் பார்த்திங்க அப்படின்னா டீசென்ட் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ
ரெண்டாவது பேட்டிங் வந்து குர்பாஸ் நல்ல பிக்காக இருப்பார். சுனில் நரேன் 2 இன்னிங்ஸுமே மஸ்ட் பிக்கு. ஆப்போனன்ஸில் மிடில் ரைட் ஹேண்டர்ஸ் இருந்தாலும் இவர் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். இந்த ட்ராக்கில் பெருசாக பேட்டிங்கில் ஆடினது கிடையாது, பட் பவுலிங் நல்ல நம்பர்ஸ் வந்து வச்சிருக்காரு ரெண்டாவது பவுலிங்கில். எப்போவுமே நரேன் வந்து நம்ம பிக் பண்ண சொல்கிறது ரெண்டாவது பவுலிங் தான். நரேன், ரசுல் இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணும்போது குவாலிட்டியாக பவுல் பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஒரு 240 ரன் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, கேகேஆர் ஃபஸ்ட் பேட் பண்ணி 240 அடிக்கிறாங்கன்னா இவர் பேட்டிங்கில் மட்டுமே ஒரு 40 அடிச்சிருவார். அது போக பவுலிங் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 240 சேஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பாலுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே 2 ரன்லேருந்து ஆடணும் டீம். ஸோ அப்போது இவரோட 24 பாலில் மினிமம் 3 விக்கெட் கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு சிம்பிளான டாக்டிக்ஸாக வந்து இருக்குது. நிறைய எப்படினாலும் டார்கெட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஒரு நல்ல பிக்காக இருப்பார். அஜின்கியா ரஹானே இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா நல்ல பிக்காக இருப்பார். நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு. எந்த இன்னிங்ஸ் நம்ம வந்து நம்பிக்கையாக பிக் பண்ணலாம்னா, ரெண்டாவது இன்னிங்ஸில் டீமுக்கு அகேன்ஸ்ட் வென்யூவில் நல்லா ஆடி இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கன்சிடர் பண்ணுங்கள். நல்லாவே ஆடுவார் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில். ரீசெண்டாக நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். அண்ட் வெங்கடேஷ் ஐயர் இந்த கிரவுண்டில் கிட்டத்தட்ட இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 25 கிட்ட ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. வென்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி டக் அவுட் தான் ஆகிருக்காரு. ரீசெண்டாக சுத்தமாக ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்லாகவே தெரிய வருது. ஸோ நீங்கள் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா ரெண்டாவது பேட்டிங் மட்டும் ஸ்லைட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரிய வரும் எந்த இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் ரிங்கு சிங் ரீசெண்டாக அவுட் ஆஃப் ஃபார்ம். கிட்டத்தட்ட 13.5 கோடி ரூபாய்க்கு இந்த வருஷம் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. வெறும் 4% தான் பிக் பண்ணிக்கிறாங்க இது வரைக்கும். ரீசெண்டாக பெரிய ரன்ஸ் ஆடலை. ஒரு மேட்ச் 38 அது வந்து ஒரு லூசிங் காஸ்ட்டில் போயிருந்தது. அது ஆல்மோஸ்ட் எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்னு நினைக்கிறேன். பட் அதை தவிர்த்து அதுலேயுமே மேட்ச் தோத்தாச்சு. ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இல்லை. இவரெல்லாம் கம்பேக் கொடுத்தா மட்டுமே கேகேஆருக்கு இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரீசனுக்காக ஒரு நாக் அவுட் முக்கியமான மேட்சஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ செகண்டாக பேட் பண்ணும்போது ரிங்குக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. மேட்ச் வந்து க்ளோஸாக போகுங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ரசூலோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்லைட்லி 50% வந்துட்டார். ஆஃப்டர் லைனப் வந்து 65% வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ரசூல் 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போல் பண்ணி ரெண்டாவது பேட் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அன்கிரிஷ் ரகுவன்ஷி மேலே 1 டவுன் இறங்க மாட்டார். ரஹானே தான் இறங்க போகிறாரு. நம்பர் 4ல் இவர் ப்ளே பண்ணதுக்கான பாசிபிள் வந்து இந்த மேட்ச்சுக்கு அதிகமாக இருக்குது. ஹெட்டில் 54. இந்த 54மே ஒரே இன்னிங்ஸில் அடிச்சது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும் அடிச்சது. அடுத்த மேட்ச் டக் அவுட் ஆயிருந்தார். இவரோட டெபு மேட்ச் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக விசாகப்பட்டினம் கிரவுண்டில் 2024 நடந்தது. அந்த மேட்ச்சில் அடித்த ஸ்கோர் தான் இது. ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து டக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் எப்போவுமே வந்து ரகுவன்ஷி ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரோமன் பவர் டெல்லிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி நல்லா ஆடி இருக்காரு. டேவிட் வார்னர், ரோமன் பவுலுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வரும். உம்ரான் மலிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக ஆடி இருப்பாங்க. எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் டெல்லி மேட்ச்சில் 4% தான் பிக் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்டாக பேட் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேட்டன் சகாரியா. ஸோ சகாரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட் ஹெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போலிங் ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பார். 2% தான். ஸோ ஃபஸ்ட்டு போலிங் வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷித் ராணா 3 மேட்ச் ஆடி 3 விக்கெட் ஹெட் அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மட்டுமே ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டு வென்யூவில் ஆடினது கிடையாது இது வரைக்கும். ஸோ எப்போவுமே 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். செகண்ட் போலிங்லேயும் நல்லா போல் பண்ணுவார். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. 55% இருக்கார். ஸோ 2 இன்னிங்ஸுமே ஹர்ஷித் ராணா கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக வைபவ் அரோரா. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு இன்னொட்டாக இருந்திருக்கு. மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுக்காரு. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஃபஸ்ட் போலிங்னாலும் சரி, ரெண்டாவது போலிங்னாலும் சரி 28% பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போலிங் இனிஷியலாக பால் நல்லா ஸ்விங் ஆகும். கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக வருண் சக்கரவர்த்தி ரீசெண்ட் டேஸில் நல்லா கலக்கிட்டு இருக்காரு. மேட்ச் வந்து 2-3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். சிவிசி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே செகண்டாக போல் பண்ணும்போது சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெஞ்சில் யாராவது ப்ளே பண்ண சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுவேன். பிளேயர்ஸோட பேட்டில் துஷ்மந்தா சமீரா பார்த்தீங்க அப்படின்னா குர்பாஸை ஒரு முறை, நட்ராஜன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. வெங்கடேஷ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா நட்ராஜன் வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. நரேனை குல்தீப் வந்து 2 முறை, மற்றபடி யாரும் பெருசாக எடுக்கலை. ரஹானேவை பார்த்தீங்க அப்படின்னா மோகித் சர்மா 2 முறை, குல்தீப் 2 முறை, நல்கண்டி தர்ஷன் நல்கண்டி 2 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நட்ராஜன் பார்த்தீங்க அப்படின்னா 3 பால் போல் பண்ணி 2 ரன் கொடுத்து ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு ரஹானேவை. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசூலை
கிட்டத்தட்ட சமீரா மட்டுமே 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. மற்றபடி யாருக்கு அகேன்ஸ்டாகவும் பெரிய நம்பர்ஸ் இல்லை. ரிங்குவை நட்ராஜன் 3 முறை. ஸோ நட்ராஜனோட நேம் அடிக்கடி வருது. ஸோ அதை மைண்டில் வச்சு டாக்டிக்கலி உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யார்ட்டெல்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஆண்ட்ரே ரசல் பார்த்திங்க அப்படின்னா 60+ வந்துடுவார். நம்மளை அவர் ஹை பர்சன்டேஜில் நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் டீமில் ஒரு 5 பிளேயர்ஸ் இருக்காங்க ஹை பர்சன்டேஜில். இதில் யாரை இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஸ்கிப் பண்ணலாம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்கி பிக்காக இருக்கும். பட் இதில் வாய்ப்புகள் கம்மியாக கிடைக்கக்கூடிய பிளேயர்ஸை நான் மென்ஷன் பண்ணுறேன். அதில் ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கார், ரஹானி. இதை தவிர்த்து மற்ற எந்த பிளேயர்ஸ்க்குமே வாய்ப்பு கம்மியாக கிடைக்காது. நரேன் பார்த்திங்க அப்படின்னா பவுல் பண்ணுவார், பேட் பண்ணுவார். ரசலும் பவுல் பண்ணுவார், பேட் பண்ணுவார். ஹர்ஷித் ராணா 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். சக்கரவர்த்தியுமே 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். மினிமம் 2 விக்கெட் எடுத்தால் கூட அந்த ரஹானி இன்கேஸ் ஒரு 30 ரன் அடிச்சிருந்தானா அதை பீட் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ ரஹானி ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு ரிஸ்கி பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரிங்கு 2வது பேட்டிங் பண்ணும்போது ஒரு நல்ல பிக்காக இருப்பார். சேட்டன் சக்காரியா அண்ட் வைபவ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பவுலிங் பண்ணும்போது இவங்க ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பாங்க. ரகுவன்ஷி ஃபஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு ஜிஎல் ட்ரம்ப்பாக இருப்பாருங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. சிபிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சக்கரவர்த்தி 2வது பவுலிங் பண்ணும்போது, ரசூல் 2வது பேட்டிங் பிடிக்கும்போது, அண்டு சுனில் நரேன் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணும்போது சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நாம் கிரியேட் பண்ணக்கூடிய பேஸ் டீம். விக்கெட் கீப்பர்ஸில் கேஎல் ராகுல் அண்ட் அபிஷேக் பொருள் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் அஜின்கியா ரஹானே, ஃபேஃப் டூப்ளசி. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சுனில் நரேன், அக்ஷர் பட்டேல், ரசுல், விப்ராஜ் நிகம். பவுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்க்கு, அடுத்ததாக சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் கொஞ்சம் விப்ராஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா புதுசாக எல்லா டீமுக்கு அகேன்ஸ்டாகவுமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய ஃப்ரான்ச்சைஸிக்கு அகேன்ஸ்டாக சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக நல்லா பவுல் பண்ணார். மும்பைக்கு அகேன்ஸ்டாக 2 விக்கெட்டு, ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக 2 விக்கெட்டு, இப்போ கேகேஆர் இவங்களுக்கு அகேன்ஸ்டாகவும் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு டெல்லி ஃபஸ்ட்டாக பவுல் பண்ண போகிறாங்கன்னா இவர் வந்து விப்ராஜ் வந்து உங்களுக்கு ஸ்மால் லீக்குக்கே ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக தெரிய வராரு. ஸோ இப்போ கேப்டன் சேஃபாக நரேன், வைஸ் கேப்டன் கேஎல் ராகுல் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக உங்களுக்கு டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.